காய்ஸ், பல்லாக்காட்டுலேருந்து தர்மா பேசுகிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து செம்ம பனி காய்ஸ். பாருங்க காய்ஸ், அந்த பக்கம் பாருங்கள், பாதி வயலே தெரியல. மேலே பார்த்தீங்களா செம்ம பனி. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 மணி. பாருங்கள், வயலுக்கு களை எடுக்கலான்னு வந்தேன். எடுக்கலாமான்னு வேணாமான்னு யோசிக்கிறேன்னா அப்படி குளிர்து, உடம்பு தாங்க முடியல. காஷ்மீரில் எப்படி இருப்போமோ அது மாதிரியே இருக்குது எங்கள் ஊர். செம்மையாக இருக்குது பாருங்கள் காய்ஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பனியில் எவ்வளோ அழகாக வந்து நாங்கள் நட்டிருக்க வயல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் காய்ஸ். எங்கள் ஏரியாவே பாருங்கள் பனி மூட்டமாக சூழ்ந்து இருக்குது பாருங்கள் காய்ஸ். செம்ம பனி, மேகமூட்டை தாங்க பாருங்கள். மேகமூட்டமும் நாங்கள் நட்டிருக்க வயலும் ஒன்றா இணைச்சிருக்கு பாருங்கள். அந்த பனி பார்க்குறதுக்கே அற்புதமான காட்சியாக இருக்குது காய்ஸ். இந்த மாதத்துலலாம் மழை பெய்யுமாங்க, ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து பனி பெய்யுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த நடவோடு அந்த பனியையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அழகாக சூப்பராக காட்சி அளிக்குது. எங்கள் ஊரே ஜொலிக்குது காய்ஸ். பனியில் குளிர் தாங்க முடியல. என்ன பண்ணுறது, இந்த மாதத்தில் வந்து மழை பெய்யும்னு சொன்னாங்க, ஆனால் பனி தான் பெஞ்சிட்ருக்கு. 4 நாள் வந்து எங்கள் ஏரியா வந்து இப்படி தான் காய்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா காய்ஸ். பாருங்கள், எங்கள் ஏரியா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ்.